வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச லாலிபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பார்ட்டி ஸ்நாக்காக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறேன். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைனா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால நான் 2 ஃப்ரெஷ் ப்ரெட்டை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிரெட் க்ரம்ஸ் கிடையாது. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதால அந்த பொட்டேட்டோ மிக்ஸ்சரில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சோன்னா அவ்வளோவா மாய்ஸ்சர் இருக்காது, நல்லா வரும். இப்போது இந்த மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தின் பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் நம்ம கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 கையிலையும் ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பால் எடுத்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லை மைதா மிக்ஸ்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. 2 கையும் மாற்றி தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பால்ஸும் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை உடனே ஃப்ரை பண்ணக்கூடாது. இது செட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடானதும் இந்த பால்ஸை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் நம்ம ஆயிலில் போடும்போது மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. ஏன்னா பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணதால் சீக்கிரமாக கலர் வந்துடும், அப்புறம் உள்ளே வேகாது. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒன்று பார்த்து பொறுமையாக திருப்பி போடுங்க. அந்த பொட்டேட்டோ மிக்ஸ்சரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அது கிராக் ஆகிடும். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணுறதை விட ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போது எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கெச்சப் இல்லைனா மைனீஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போது டூத் பிக்ஸ் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. லாலிபாப்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸ் பர்த்டே பார்ட்டியில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.